என் அன்பான நாட்டு மக்களே, வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில சில தேதிகள் அப்படி அமையுது. அதை நாம ஞாபகம் வச்சுக்க நாள்காட்டிய பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு ஜூலை 26. அப்படிப்பட்ட ஒரு தேதி தான் இது. இன்னைக்கு கார்கில் வெற்றி நாள். இந்த நாள் நம் அனைவரையும் பெருமையால் நிரப்பும் ஒரு நாள். நம்ம வீரர்களோட அபார துணிச்சலை இந்த நாள் நமக்கு ஞாபகப்படுத்துது. கார்கில் இருக்கிற உயரமான மலை சிகரங்கள், கடுமையான வானிலை, எதிரிகளோட சவால்னு எல்லா சூழ்நிலைகளும் நம்ம வீரர்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா அவங்க மன உறுதி சவால்களை விட பெருசா இருந்துச்சு. பாரத தாயை பாதுகாக்க அவங்க தங்களோட எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சாங்க. இன்னைக்கு கார்கில் வெற்றி தினத்துல வீர மரணம் அடைஞ்ச தியாகிகளுக்கும் வீரர்களுக்கும் என்னோட மரியாதையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தன் வீரர்களை நினைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் வீர கதைகளை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்கிறது. அந்த உணர்வோடு தான் இந்த வருடம் ஒரு சிறப்பான வீர வெற்றி பயணம் தொடங்கப்பட்டுள்ளது. ஜூலை 14ஆம் தேதி டெல்லியில இருக்க தேசிய போர் நினைவு சின்னத்தில் இருந்து ஆரம்பிச்ச இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸ்ல இருக்க கார்கில் போர் நினைவு சின்னத்தை அடையும். ஒரே பயணம், ஒரே நாடு, ஒரே வணக்கம்ங்கிறது தான் இதோட முக்கியமான செய்தி. நாட்டுக்காக செஞ்ச தியாகத்தை எப்பவுமே மறந்துட முடியாதுங்கிறத இந்த பயணம் நமக்கு நினைவுபடுத்துது. நண்பர்களே, இன்னைக்கு இந்தியா தன்னோட வீரர்களோட துணிச்சலோட சேர்த்து தன்னோட தொழில்நுட்ப திறனையும் தொடர்ந்து வலுப்படுத்திட்டு வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்திய கடற்படையில் INS மகேந்திரகிரி கப்பல் சேர்க்கப்பட்டது. இந்த நவீன போர் கப்பல் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல 75% மேல உள்நாட்டு பொருட்கள் இருக்கு. இது தற்சார்பு இந்தியாவின் வளர வலிமையோட அடையாளம். அது மட்டுமல்லாமல் இதே மாதத்தில் DRDO அமைப்பு பினாகா என்ற நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இந்த வெற்றிக்கு பின்னாடி நம்ம விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களோட கூட்டு உழைப்பு தான் இருக்கு. 2-3 நாட்களுக்கு முன் DRDO குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. நண்பர்களே, இன்று பாதுகாப்பு உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகள் உடனான அரசியல் ஒத்துழைப்பை கருத்தில் கொண்டால் இந்தியா தொடர்ந்து புது புது உயரங்களை நோக்கி முன்னேறிட்டு இருக்கு. இந்த மாச தொடக்கத்துல நான் இந்தோனேசியாவில் இருந்தேன். அங்கு பிரம்மோஸ் மற்றும் அஸ்த்ரா ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்தாகியுள்ளது. இந்தியாவோட பாதுகாப்பு உபகரணங்கள் மேல உலகத்தோட நம்பிக்கை அதிகரிச்சுட்டு வருது. இந்த கார்கில் வெற்றி திருநாள்ல நம்மளோட தியாகிகளுக்கு தலைவணங்குவோம். மேலும் பாதுகாப்பானதும் வலிமையானதும் தன் நிறைவு பெற்றதுமான இந்தியாவை உருவாக்கும் நமது உறுதியை நாம் இன்னும் அதிகப்படுத்துவோம். என் அன்பான நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் நான் உங்களிடம் சொன்னேன், மழையை சேமிப்போம் திட்டத்தை பத்தி பேசியிருந்தேன். மழை துளிகளை சேமிக்கிற இந்த திட்டத்தை மக்கள் இயக்கமா மாத்தணும்னு கேட்டுக்கிட்டேன். மழையை சேமிப்போம் திட்டத்தோட செய்தி ரொம்ப தெளிவானது. மழை எங்க பெய்தாலும் எப்ப பெய்தாலும் தண்ணியை அங்கேயே சேமிங்க. எனவே ஜூலை மாதம் 4ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் ஒரு சிறப்பு திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. இதன் விளைவாக மழைநீர் சேகரிப்பது, நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவது, பழைய நீர்நிலைகளை புதுப்பிப்பது, மரம் நடும் பணிகள் என அனைத்துக்கும் ஒரு புதிய வேகம் கிடைத்திருக்கிறது. கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. பஞ்சாயத்துகளா இருக்கட்டும், இல்ல சமூக அமைப்புகளா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் மக்கள் ஆர்வமா கலந்துக்கிறாங்க. சில இடங்கள்ல பழைய குளங்கள்ல தூர் எடுக்கப்படுது. சில இடங்களில் கிணறுகளும் நீர்நிலைகளும் புதுப்பிக்கப்படுது. மூடப்பட்டிருந்த ஆழ்துளை கிணறுகள் நிலத்தடி நீரை உயர்த்த உதவுகிறது. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தோட சிதி மாவட்டத்துல சுமார் 1500 குளங்கள் வெட்டப்பட்டிருக்கு. நர்சிபூர்ல அமிர்த நீர்நிலைகள் அழகா சீரமைக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவோட நாசிக்ல அதிக அளவுல தண்ணியை சேமிக்கிற வசதி உருவாக்கப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேசத்தோட நந்தியால்ல எல்லா கிராம பஞ்சாயத்துகளும் இந்த திட்டத்துல இணைஞ்சு
பழைய குளங்களை திரும்பவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நகரங்களும் இதுல பின் தங்கி இல்ல. சத்தீஸ்கரோட கோர்பா, ஒடிஷாவோட புவனேஸ்வர் மற்றும் ஆந்திராவோட விஜயநகரம்ல இந்த திட்டத்தோட உற்சாகமான முடிவுகள் தெரியுது. நாமும் நம்மளை சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு குளம் இல்லைன்னா கிணத்தோட பொறுப்பை ஏத்துக்கிட்டு தண்ணியோட ஒவ்வொரு துளியையும் சேமிப்போம். இன்னைக்கு நாம சேமிக்கிற ஒவ்வொரு துளியும் வர்ற தலைமுறையோட எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய சொத்து. என் அன்பான நாட்டு மக்களே, சில நாளைக்கு முன்னாடி கிளாஸ்கோவில் காமன்வெல்த் போட்டிகள் தொடங்குச்சு. ஒவ்வொரு இந்தியரும் நம்ம நாட்டு வீரர்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லா வீரர்களும் சிறப்பா விளையாடி மக்களோட மனசையும் ஜெயிக்கணும்னு அவங்க வேண்டிக்கிறாங்க. நண்பர்களே, நம்ம இளைஞர்கள் சமீப காலமா விளையாட்டுல பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. பி.வி. சிந்து பேட்மிண்டன்ல ஜப்பான் ஓபன் பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண்மணி ஆகியிருக்காங்க. அவங்களோட இந்த சாதனையால நாடே பெருமைப்படுது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியும் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல தங்களோட முதல் டெஸ்ட் போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு வரலாற்று வெற்றி. நம்ம அணி 270 ரன்கள் வித்தியாசத்துல இந்த போட்டியில ஜெயிச்சாங்க. ஆனா விஷயம் அது மட்டும் இல்ல. லார்ட்ஸ் வரலாற்றுல இதுதான் மகளிர் அணி விளையாடின முதல் டெஸ்ட் போட்டி. 1983ல இதே மைதானத்துல தான் இந்தியா தன்னோட முதல் உலக கோப்பையை வென்றுச்சு. நம்ம பெண் சக்தி இங்க நாட்டோட பேரை நிலைநாட்டி இருக்காங்க. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரிய மாற்றங்களை தரும். கேரளா எர்ணாகுளம் தெற்கு சித்தூர்ல விளையாட்டில் நடந்த ஒரு முயற்சியை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. அங்க ஒரு பள்ளியில சமஸ்கிருத மன்றம் இருக்கு. அங்க இருக்கிற ஆசிரியர் அபிலாஷ் அவர்கள் புதுமையான முறையில சமஸ்கிருதத்தை பிரபலப்படுத்துறாரு. இந்த திட்டத்தோட பேர் அக்ஷர் கந்துகம். இதுல சமஸ்கிருத எழுத்துக்களை கால்பந்து வார்த்தைகளோட இணைச்சு சுலபமா விளக்குறாங்க. இதனால கத்துக்கிறதுல சந்தோஷம் கிடைக்குது. அதோட விளையாட்டு மேல இருக்கிற ஈர்ப்பும் அதிகமாகுது. என் அன்புக்குரிய நாட்டு மக்களே, போன ஞாயிற்றுக்கிழமை விக்ரம் 1 வெற்றிகரமா ஏவப்பட்டதுனால ஒவ்வொரு இந்தியரும் பெருமையா உணர்றாங்க. விண்வெளி துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை நாம் எல்லாரும் கண்டோம். தனியார் துறையால உருவாக்கப்பட்ட இந்தியாவோட முதல் ராக்கெட் இது. நம்ம இளைய கண்டுபிடிப்பாளர்கள் கற்பனை செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டிட்டாங்க. அவங்க அபாரமான திறமையையும் ஆர்வத்தையும் பொறுமையையும் காட்டியிருக்காங்க. ரொம்ப காலமா நம்ம விண்வெளித்துறை தனியார் துறைக்கு திறக்கப்படாம இருந்துச்சு. இதனால இந்த துறையில ஆர்வமா இருந்த பல இளைஞர்களுக்கு தங்களோட திறமையை காட்ட வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு. இளைஞர்களோட நலனை கருதி விண்வெளித்துறையை தனியார் துறைக்கு திறந்து விட்டோம். இன்னைக்கு அதோட முடிவை உலகமே பார்த்துட்டு இருக்கு. நண்பர்களே, நம் இளைஞர்கள் அறிவியல் துறையிலும் கூட பாரதத்தின் பெருமையை உலக அளவில் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் நடைபெறும் போட்டிகளிலேயே அறிவியல் ஒலிம்பியாட் மிக முக்கியமான ஒன்றாகும். இதுல ரொம்ப அதிகமான மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. இந்த மாசம் இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் கணித ஒலிம்பியாட் போட்டிகள் நடந்துச்சு. இந்த போட்டிகள்ல இந்திய குழுவோட செயல்பாடு ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. இயற்பியல் ஒலிம்பியாட்ல நம்ம 5 மாணவர்களும் தங்கப் பதக்கம் ஜெயிச்சு இந்தியா முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. கடந்த 10 வருஷத்தில் நடந்த ஒவ்வொரு இயற்பியல் ஒலிம்பியாட்லையும் நம்ம நாட்டு மாணவர்கள் கண்டிப்பா தங்கமோ இல்ல வெள்ளியோ ஜெயிச்சிருக்காங்க. வேதியியல் ஒலிம்பியாட்லயும் நம்ம எல்லா மாணவர்களும் தங்கப் பதக்கம் ஜெயிச்சாங்க. இதுவரை கிடைத்ததிலேயே இதுதான் சிறந்தது. உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் நம்ம மாணவர்கள் எல்லாரும் பதக்கம் ஜெயிச்சாங்க. இதுல ஒரு தங்கப் பதக்கமும் இருக்கு. அதே மாதிரி கணித ஒலிம்பியாட் போட்டியில நம்ம மாணவர்கள் 2 தங்கம் மற்றும் 4 வெள்ளி பதக்கங்களை தட்டி சென்றாங்க. நம் இளைஞர் சக்தியை கண்டு பெருமைப்படுகிறேன். இந்தியால ஒலிம்பியாட் மற்றும் ஹேக்கத்தான் கலாச்சாரம் வளர்றத பார்க்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. நாட்டோட அதிகமான இளைஞர்கள் இதுல ஆர்வத்தை காட்டுவாங்கன்னும் இந்தியாவோட புகழை நிலைநாட்டுவாங்கன்னும் நான் நம்புறேன்.
எனதருமை நாட்டு மக்களே, திறமையும் இருந்து சாதிக்கணுங்கிற வெறியும் இருந்தா எல்லா பாதையும் சுலபமாயிடும். காஷ்மீரின் பாரம்பரிய பாய் வகு, அந்த வகு பாய் பற்றி இன்றைய தினம் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளின் விளைவுகளை நாம் காண முடிகிறது. இதை நாணல் மற்றும் நெல் வைக்கோலை கொண்டு அவர்கள் தயாரிக்கிறார்கள். மேலும் இந்த பாய்களை செய்யும் பாரம்பரியம் பல 100 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இதற்காக முதற்கட்டமாக காஷ்மீரின் சதுப்பு நிலங்களில் காணப்படும் புற்களையும் நாணலை அறுவடை செய்து அதை வெயிலில் நன்றாக காய வைத்து அதன் தரத்திற்கு ஏற்ப பிரித்தெடுத்த பிறகுதான் அடுத்த கட்ட வேலைகள் ஆரம்பிக்கின்றன. இது கையால் பின்னப்படும் கலை. 2 தொழிலாளிகள் ஒரு பாயை செய்து முடிக்க கிட்டத்தட்ட 4 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த பாய் தனித்துவமானது, அதே சமயம் இயற்கைக்கு உகந்ததும் கூட. இதோட ஒரு சிறப்பு என்னன்னா, இது வெயில் காலத்துல குளிர்ச்சியையும் குளிர் காலத்துல இதமான சூட்டையும் கொடுக்கும். முன்னாடி இது காஷ்மீரோட எல்லா வீட்லயும் இருக்கும். ஆனா சில வருஷங்களா இதோட பயன்பாடு குறைய ஆரம்பிச்சது. அப்போ ஸ்ரீநகரின் குலாம் ஹுசைன் அவர்களும் அவரது மகள் தஞ்சிலாவும் ஒரு முடிவெடுத்தாங்க. 2 பேரும் வகு கைவினைக்கு புத்துயிர் கொடுக்க இறங்கினாங்க. குலாம் ஹுசைன் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு இந்த வேலையில பலவிதமான சவால்களும் வந்துச்சு. ஆனா வகுவை பாதுகாக்கிற அவரோட முடிவு உறுதியா இருந்தது. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவரோட இந்த முயற்சியில நிறைய பேர் வந்து இணைஞ்சாங்க. குலாம் ஹுசைன் சார் இந்த திறமையை வளர்த்தாரு. அவங்க முயற்சிக்கு உள்ளூர் அளவுல அரசு உதவியும் கிடைச்சது. இன்னைக்கு வேகமா பிரபலமாகிட்டு வர்ற இந்த வகு நம் நாட்டின் மற்ற பகுதிகளுக்கும் போயிட்டு இருக்கு. இந்த முயற்சியில் இருக்கிற எல்லாரையும் நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு நம்ம கவனம் உள்ளூர் பொருட்கள் மேல இருக்கு. உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம்ங்கிற மந்திரத்தோட நாம போறோம். காஷ்மீர் வகு பாயும் உங்க வீட்டில் இருக்கணும்னு ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. நண்பர்களே, நம்ம நாட்டுல தேநீர்ங்கிறது வெறும் ஒரு பானம் இல்ல, அது ஒரு நெருக்கம். காலை தொடக்கமா இருக்கட்டும், நண்பர்களாக சந்திப்போம், இல்ல குடும்பத்தோட நேரம் செலவிடுறதா இருக்கட்டும், தேநீர் எல்லா தருணங்கள்லயும் ஒரு அங்கமா மாறிடுது. உண்மையில உங்களுக்கும் இது நல்லாவே தெரியும். எனக்கும் தேநீருக்கும் என்ன உறவுன்னு. ஆனா இன்னைக்கு நான் எந்த தேநீரை பத்தி பேசுறேனோ அது வெறும் சுவையை மட்டும் தருவதில்லை. மாறாக பல சகோதரிகளோட வாழ்க்கையில தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் சேர்த்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்தில் சுய உதவிக் குழுவைச் சேர்ந்த பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி மூலிகை தேநீரை தயாரிச்சிருக்காங்க. இதுல எலுமிச்சை புல் இருக்கு. இதில் உடலுக்கு நன்மை தரும் சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், இலவங்கப்பட்டை, ஏலக்காய் மற்றும் சோம்பு போன்ற பலவிதமான இயற்கை பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதனுடைய தனித்துவமான சுவை மற்றும் குணத்தின் காரணமாக இந்த தேநீர் குறுகிய காலத்துல மக்கள் மத்தியில ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா, மேலும் டெல்லி சர்வதேச உணவு திருவிழாவில் இந்த டீக்கு அமோக வரவேற்பு கிடைத்தது. வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களும் இதில் ஆர்வம் காட்டினார்கள். நண்பர்களே, இதன் தொடக்கமே மிகவும் ஊக்கமளிப்பதாக உள்ளது. இந்த முயற்சி வெறும் 1,00,000 ரூபாய் முதலீட்டில் தான் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு இது நாட்டின் மிகப்பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் சென்றடைந்திருக்கிறது. உள்ளூர் அறிவு, இயற்கை மற்றும் பெண்களோட தன்னம்பிக்கை எல்லாம் ஒன்னா சேரும்போது ஒரு சின்ன முயற்சி கூட பெரிய மாற்றத்திற்கு தொடக்கமாக அமையும் என்பதை இந்த முயற்சி நமக்கு காட்டுகிறது. எனது அருமை நாட்டு மக்களே, இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு மரம் அம்மாவின் பெயரில்ங்கிற பிரச்சாரத்துல மக்கள் ஈடுபடுறாங்க. சமூகம் இந்த உணர்வோடு தன்னை இணைத்துக் கொள்ளும்போது ரொம்ப அழகான ஊக்கமளிக்கிற உதாரணங்கள் முன்னாடி வருது. நண்பர்களே, அகமதாபாத்ல மக்கள் பங்களிப்பின் சக்தி ஆச்சரியமானது. பாரத் பகுதியில் 1 மணி நேரத்திற்குள் 3,50,000த்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன.
இதுல 25,000க்கும் அதிகமான மக்கள் ஒண்ணா சேர்ந்தாங்க. பள்ளி மாணவர்கள், என்சிசி மாணவர்கள், தன்னார்வலர்கள், அப்புறம் பொதுமக்கள்னு எல்லாரும் இந்த இயக்கத்துல கலந்துக்கிட்டாங்க. வர்ற வருஷங்கள்ல இந்த கன்றுகள் ஒரு அடர்த்தியான நகரக் காடா மாறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்கு. நண்பர்களே, அம்மா பெயரில் ஒரு மரம் என்று அழைக்கப்படும் இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்திலும் மக்கள் சக்தியின் ஆச்சரியமான உறுதியை காண முடிந்தது. அங்க ஜூலை 12 அன்னைக்கு ஒரே நாள்ல 35 கோடிக்கும் மேல மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்தோட நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையான விஷயம். என் அன்பு நாட்டு மக்களே, மரங்கள் மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, அது எண்ணற்ற உயிரினங்களுக்கு ஒரு வீடாக இருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் உள்ள கீர் காடுகளில் சுமார் 60 வருஷங்களுக்கு அப்புறம் இந்திய சாம்பல் நிற இருவாச்சி பறவைகள் திரும்பவும் அங்க கூடு கட்டுது. இது கிர் பகுதியில பல வருஷமா நடக்கிற பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. இந்த இருவாச்சி பறவைகளை காட்டு விவசாயின்னு சொல்லுவாங்க. இவை பழங்களை சாப்பிட்டு விதைகளை வெகு தூரத்திற்கு கொண்டு செல்கின்றன. காடுகளில் புதிய மரங்கள் அந்த விதைகள் மூலமாக வளர்கின்றன. இந்த மாதிரி ஒரு பறவைதான் காட்டை மீண்டும் பசுமையா மாற்றுவதற்கு உதவி செய்கிறது. நான் உங்க எல்லாரையும் ஒண்ணு கேட்கிறேன். நம்ம வாழ்க்கையோட முக்கியமான தருணங்களை இயற்கையோட இணைப்போம். அம்மா பேர்ல ஒரு மரம் நடுவோம். இன்னைக்கு நாம நடுற ஒரு சின்ன செடி வர்ற தலைமுறைகளுக்கு பசுமை, சுத்தமான காத்து, அழகான எதிர்காலத்தை சொத்தா விட்டுட்டு போகும். எனக்கு ரொம்பவும் அன்பான நாட்டு மக்களே, இன்னைக்கு நெகிழி மாசு உலகத்தோட சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை மட்டும் பயன்படுத்துற நெகிழி கழிவுகள் பல வருஷங்களுக்கு இயற்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதனால நெகிழியை சரியா அகற்றுறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நண்பர்களே, பீகாரோட சீதாமரகில கழிவுல இருந்து செல்வம் உருவாக்குறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கிடைச்சிருக்கு. இங்க குப்பைகளை மறுசுழற்சி செஞ்சு அதுல இருந்து அழகான அமர்ற பெஞ்சுகளை உருவாக்குறாங்க. ஒரு பெஞ்ச் செய்யறதுக்கு சுமார் 40 கிலோ ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி தேவைப்படுது. இது வலுவானதாகவும் நீடிச்சு உழைக்கக்கூடியதாகவும் வசதியாகவும் இருக்கிறதோட சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததா இருக்கு. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள், அப்புறம் பொது இடங்கள்ல வைக்கிறாங்க. இதன் மூலமா மக்கள் மத்தியில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தின விழிப்புணர்வும் அதிகரிச்சுட்டு வருது. இந்த முயற்சியில் உள்ளூர் நிர்வாகத்தோட சேர்ந்து மாவட்ட நிர்வாகமும் ஒரு முக்கியமான பங்கு ஆற்றுது. இதன் விளைவாக உள்ளூர் மட்டத்தில் வேலை வாய்ப்புகளும் உருவாகுது. சீதாமரியோட இந்த முயற்சி குறைத்தல், மறுபயன்பாடு, அப்புறம் மறுசுழற்சிங்கிறது இன்னைக்கு வெறும் முழக்கமா மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிட்டு வருதுன்னு நமக்கு உணர்த்துது. நண்பர்களே, கடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் விநாயகர் சதுர்த்தி பற்றி பேசியது உங்களுக்கு நினைவிருக்கும். நமது நாட்டு மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை நாம் வழிபட வேண்டும் என நான் உங்களை கேட்டுக்கொண்டேன். சுண்ணாம்பு சாந்துல செஞ்ச பிள்ளையார் இல்லாம வெளிநாட்டுல இருந்து வர்ற சிலைகளுக்கு பதிலா நம்ம நாட்டு மண்ணால செஞ்ச பிள்ளையாரையே வீட்டுல வச்சு வழிபடணும். இத பத்தி நிறைய பேர் எனக்கு தகவல் அனுப்பி அவங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. என்னோட இந்த வேண்டுகோளை மக்கள் ஏத்துக்கிட்டதா என்கிட்ட சொன்னாங்க. உள்ளூர் மண்ணால செஞ்ச பிள்ளையாரையே வீட்டுல வைக்க போறதா அவங்க உறுதி எடுத்திருக்காங்க. மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசியது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தங்களுக்கு உதவியதாக எழுதியிருக்கிறார்கள். நான் எனது வேண்டுகோளை மீண்டும் ஒரு முறை முன்வைக்கிறேன். இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம நாட்டு மண்ணால செஞ்ச பிள்ளையாரையே வீட்டுல வச்சு கும்பிடுங்க. உங்களோட இந்த முயற்சி ஒரு வகையில இயற்கையே கும்பிடுற மாதிரி தான். என் அன்பான நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களுக்கு ஒருவரை பற்றி சொல்ல போகிறேன். அவரை பத்தி கேள்விப்பட்டார், நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க. அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்பு துறையில அவர் ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வர்றார். உலக அளவுல அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனாலும் அவர் தனது வேர்களை இன்னமும் ஆழமாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்.
வாய்ப்பு கிடைக்கும் சமயங்களில் எல்லாம் தனது தாய் மண்ணுக்கு பெருமை சேர்ப்பதை அவர் ஒருபோதும் மறந்ததில்லை. அவர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ ரேஷ்ராம் அவர்கள். அவரோட பேரு, அவருடைய பெயர் ரொனால்டோ. ஆனால் அவர் ஒரு விண்வெளி இயற்பியல் விஞ்ஞானியாக இருக்கிறார். அவர் ஜப்பானில் வேலை செய்கிறார். அப்புறம் இளவயது விண்மீன் மண்டலங்களோட ஒரு பெரிய கூட்டத்தை கண்டுபிடிச்ச குழுவுல இருந்திருக்காரு. அவங்க அப்படி என்னதான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? உண்மையை சொன்னால் இந்த கூட்டம் முழுமைக்கும் மணிப்பூர்ல இருக்கிற ஒரு அழகான ஏரியோட பேரை வச்சு இவர்கள் இதற்கு லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயர் சூட்டியுள்ளனர். லோக்டக் ஏரிங்கிறது ஒரு பெரிய நன்னீர் ஏரி. அங்க மிதக்குற அந்த தீவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான நிலப்பரப்பை உருவாக்குது. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கடல்ல சின்ன தீவுகள் மிதக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அண்டத்துல இந்த இளவயது விண்மீன் மண்டலங்களும் ஒரு பெரிய அமைப்பை உருவாக்குது. இன்றைக்கு மணிப்பூரில் இருக்கும் லோக்டாக் நம்ம நாட்டு வரைபடத்துல மட்டும் இல்லாம இந்த பேரண்டத்திலையும் தன்னோட ஒளியை வீசுது. இந்த வெற்றி ஒவ்வொரு இந்தியரோட பெருமையையும் உயர்த்துற மாதிரி இருக்கு. நமது இளைய தலைமுறையினர் தங்கள் பாரம்பரியத்துடன் இணைந்திருக்கும் போதே புதிய உயரங்களை அடைய முடியும் என்பதை இது ஒரு சிறந்த பாடமாக நமக்கு காட்டுகிறது. இந்த வேர்கள் விண்வெளி உலகத்தையே கூட ஜொலிக்க வைக்கக்கூடியவை. எனதருமை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்கள்ல ஆகஸ்ட் 7ஆம் தேதி நம்ம நாடு தேசிய கைத்தறி தினத்தை கொண்டாடும். இந்த நேரத்துல நம்ம நெசவாளர் சகோதர சகோதரிகளோட திறமையையும் அவங்களோட படைப்பாற்றலையும் நாம கொண்டாடுறோம். நம் மக்கள் பல தலைமுறைகளாக பின்பற்றி வரும் பாரம்பரியத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறார்கள். நண்பர்களே, கைத்தறியால செஞ்ச ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது சமூகத்தை சார்ந்தது. இது இதன் பின்னணியில் உள்ள எண்ணற்ற மக்களின் கதையை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த மக்கள் பாரதத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் பணியில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். இன்று நான் உங்களை கேட்டுக்கொள்வது, கைவினை பொருட்களை ஊக்குவிப்போம். மேலும் நமது நெசவாளர்களை கௌரவிப்போம். உள்ளூர் பொருட்களுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை வலுப்படுத்துவோம். நண்பர்களே, நம் நாட்டில் இன்று எந்த அளவிற்கு கைத்தறிக்கு ஊக்கம் கொடுக்கப்பட்டு வருதோ அதனால பல மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்துட்டு வருது. போச்சம்பள்ளியிலிருந்து பாட்னா வரை, சுத்தம்பள்ளி முதல் கட்ச் வரை இதற்கு பல உதாரணங்களை காணலாம். இன்னைக்கு இப்படிப்பட்ட பல மக்களும் குழுக்களும் நமது கைத்தறியின் பெருமைமிகு பாரம்பரியத்திற்கு புது தெம்பையும் அடையாளத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் போச்சம்பள்ளி இக்கத்தோட அழகான பாரம்பரியத்தை முன்னெடுத்துட்டு போறாங்க. இன்னொருத்தர் பெண் நெசவாளர்களை ஒன்னா சேர்த்து கம்பளி பொருட்களை உருவாக்குறாங்க. நண்பர்களே, மக்கள் கேரளாவின் பாரம்பரிய கசவு கலையை பாதுகாக்கிறார்கள். இது நம் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் வேலை வாய்ப்பை வழங்குகிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் இங்க குறிப்பா சொல்ல விரும்புறேன். அதுதான் நம்ம கதர் ஆடை. மகாத்மா காந்திக்கு கதர் மேல ரொம்பவே பிரியம் இருந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சமீப வருஷங்களா கதர் ஆடைகள் பிரபலமாகி வருகின்றன. கடந்த 12 வருஷங்கள்ல இதோட விற்பனை அளவு மட்டும் சுமார் 6 மடங்கு அதிகரிச்சிருக்கு. விற்பனை அளவு இப்போ 8000 கோடி ரூபாயை நெருங்கிருச்சு. அதனால உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இனிமே வர்ற பண்டிகை காலங்கள்ல கதர் கைத்தறி அல்லது கைவினை பொருட்களில் இருந்து ஏதாவது ஒன்றை நீங்கள் நிச்சயமாக வாங்க வேண்டும். என் அன்பான நாட்டு மக்களே, நம் இந்தியாவில் எத்தனை விதமான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் யோசிக்க தொடங்கி விடுவீர்கள். ஏன்னா நம்ம கிட்ட ஏகப்பட்ட இசைக்கருவிகளும் அது சார்ந்த பல பாரம்பரியங்களும் இருக்கு. திரிபுராவில் இருக்கும் சோங்ஸ் பிரெங் அப்படிப்பட்ட ஒரு இசைக்கருவிதான். இது அங்கு வசிக்கும் பழங்குடி மக்களிடையே மிகவும் பிரபலம் அடைந்துள்ளது. மூங்கிலால் செய்த இந்த இசைக்கருவியில் இதில் 3 கம்பிகள் உள்ளன. அதிலிருந்து வரும் இசை மிகவும் இனிமையாக இருக்கும். இது சரோத் இசை போல ஒலிக்கும். சில காரணங்களால இளைஞர்கள் மத்தியில இதோட செல்வாக்கு குறைய ஆரம்பிச்சது. இந்த சூழல்ல சூரஜ்குமார் தேவ் வர்மா அவர்கள் இதை திரும்பவும் பிரபலமாக்க உறுதி எடுத்தார்.
இன்னைக்கு அவரோட முயற்சி பலன் தருது. அவர் சோங் பிராங் கூடவே அங்க இருக்கிற மத்த பாரம்பரிய கருவிகளையும் வாசிச்சு வர்றாரு. கோக் போரோக், பவுல், வங்காள நாட்டுப்புற பாடல்கள் அவருக்கு பிடிக்கும். இப்போ ஒரு சின்ன பகுதியை ஒலிக்கச் செய்யுறேன். இந்த இசைய மறக்கவே முடியாது. நண்பர்களே, இத கேட்டதும் உங்க மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும்னு நம்புறேன். தேவ் வர்மா மேல எனக்கு பெருமையா இருக்கு. பாரம்பரிய இசைய பிரபலமாக்க அவர் எடுக்கிற முயற்சி பாராட்டத்தக்கது. உங்க பக்கத்துல இருக்கிற பாரம்பரிய இசைக்கருவிகள் பத்தின விவரங்களை நீங்களும் சமூக வலைத்தளங்கள்ல கண்டிப்பா பகிர்ந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களோட இந்த முயற்சி மத்தவங்களையும் பாரம்பரிய இந்திய இசையோட கண்டிப்பா இணைக்கும். என் அன்புக்குரிய நாட்டு மக்களே, நாளைக்கு ஜூலை 27ஆம் தேதி பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாள். டாக்டர் கலாமோட ஆளுமையில பல ஊக்கமளிக்கிற வடிவங்கள் இருந்துச்சு. ஆனா அவர் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது ஒரு ஆசிரியரோட பங்குதான். அவர் குழந்தைகளையும் இளைஞர்களையும் பெரிய கனவு காண ஊக்கப்படுத்தினாரு. தற்செயலா இதே வாரத்தில் நம்ம குரு பூர்ணிமாங்கிற புனிதமான பண்டிகையை கொண்டாடுவோம். நம்ம பெற்றோர் தான் நம்மளோட முதல் குரு, பள்ளி ஆசிரியர்கள். நமக்கு எழுத்து அறிவை கொடுக்கறாங்க. குரு பூர்ணிமாங்கிறது அப்படிப்பட்ட எல்லா குருக்களுக்கும் நன்றி செலுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. நாட்டோட எல்லா ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, இன்னும் சில வாரங்கள்ல நம்ம சுதந்திர திருநாளையும் கொண்டாட போறோம். ஆகஸ்ட் 15 ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமையான நாள். பாரத தாயோட சுதந்திரத்துக்காக தங்களோட எல்லாத்தையுமே அர்ப்பணிச்ச எண்ணற்ற வீரர்களை நினைச்சு பார்க்கிற நாள் இது. அவங்களோட தியாகத்தாலையும் தவத்தாலையும் தான் இன்னைக்கு நம்ம கையில தேசிய கொடி இருக்கு. இதுல நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தோட லட்சியங்கள் இருக்கு. நண்பர்களே, கடந்த சில வருஷங்கள்ல வீடுதோறும் தேசிய கொடி இயக்கம் முழு நாட்டையும் ஒரு அற்புதமான உணர்வுல இணைச்சிருக்கு. ஒவ்வொரு வீட்டிலையும் தெருவுலையும் இதோட கொண்டாட்டத்தை பார்க்க முடியுது. இந்த வருஷமும் நாம இந்த இயக்கத்தை முழு உற்சாகத்தோட முன்னெடுத்துட்டு போகணும். நம்ம வீட்டுல மரியாதையோட கொடிய ஏத்தணும். நண்பர்களே, ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி நீங்க எனக்கு நிறைய ஆலோசனைகள் அனுப்புறீங்க. இந்த வருஷமும் உங்க கருத்துக்களை மைகவ்ல கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க. உங்க ஆலோசனைகளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நண்பர்களே, மனதின் குரல்ல இன்னைக்கு இவ்வளவுதான். அடுத்த மாசம் நம்ம நாட்டு மக்களோட பல புதிய சாதனைகளோட மற்றும் ஊக்கமளிக்கிற முயற்சிகளோட திரும்பவும் சந்திப்போம். அதுவரைக்கும் எனக்கு விடை கொடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.